Hello viewers, welcome to my channel PKN Creation. வாங்க இந்த blouse டிசைனை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே நம்ம 3 லைன் செயின் ஸ்டிச்சை கொடுத்து முடிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு காப்பர் கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே காப்பர் கலர் சுகர் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த சுகர் பீடை 1 லைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்கள் எப்பயும் போலவே 2 பீடாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பயுமே எந்த டிசைன் போட்டாலுமே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நான் 1 லைன் க்ரீன் கலர் ஸ்டோனை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீடில் லைட்டாக பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஜர்தோசியை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜர்தோசியை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டோன்லேருந்து கர்வ் லைன் கொடுக்குற மாதிரி வளைச்சி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் பண்ணுற வரையும் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நீடில் செயின் ஸ்டிச் கொடுத்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த ஸ்டோனுக்கு அப்படியே வளைச்சிட்டு மறுபடியும் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே நான் அந்த எண்ணாட்டு போடாமல் திருப்பியும் அப்படியே கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சை பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நான் இந்த ப்ளவுஸ் பூராவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். பாருங்கள், எண்டிங்கில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துலையே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் 1 mm காப்பர் கலர் பீடையும் 4 mm காப்பர் கலர் பீடையும் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனுக்கு வேவ் லைன் வருது இல்லையா, வளைச்சி அந்த கர்வ் லைனில் நான் இந்த பீடை ஃபிட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே ப்ளவுஸ் பூராவுமே நான் 4 mm பீடையும் 1 mm பீடையும் ஃபிட் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து உள் சைடு இருக்கு இல்லையா அந்த கர்வ் லைனு, அங்கே இருக்கிற கேப்பில் நான் 1 mm பீடை ஃபிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே அந்த 4 mm பீடுக்கு கேப்பில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் நான் 1 mm பீடை ஃபிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த டிசைன் சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி பேக் நெக் பூராவுமே நான் இந்த 4 mm பீடையும் 1 mm பீடையும் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதனுடைய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். சிம்பிளாகவும் கிராண்டாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.